நண்பர்களே, பால்காரருடைய புதிய கூண்டு இதுதான். மொடச்சூர் வந்துட்டார். நம்மளையெல்லாம் புதுப்பாளையத்துலேருந்து பிரிஞ்சு வந்துட்டார். 40 பட்டா வச்சுருக்காரு தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல். சுரேசண்ணன் மற்றும் பால்காரர் இணைஞ்சு. ஆனால் 40 பட்டா என்ன வேண்டிக்கிறாருன்னா அவுத்து விட்டுட்டார். கூண்டு வச்சது 1ஆம் தேதி. ஆனால் 40 பட்டாமே எந்திரிச்சு பறக்குது இல்லை. 4 நாள் தான். 4 நாளில் யாராச்சும் இது மாதிரி பண்ண முடியுமா? 1ஆம் தேதி கூண்டு வச்சு 40 ரூபாய் உலகத்திலே அவுத்து விட்டு இன்டர்நேஷ்னல் சாம்பியன் பால்காரர் தான். ஒரே நாளில் ஒபாமா ஆகாமல் விட மாட்டேங்கிறாரு. காலையில் வந்தால் 20 ரூபாய் வீசிடுறாரு. ஒரே ரகலை தான் இங்கே. இது வந்து இனிமேல் வந்து நம்மளை அகடு பிடிச்சி வச்சான்னு நம்ம புதுப்பாளையத்துக்குள்ளெல்லாம் தேட முடியாது. நாம் நேராக இங்கே வந்துடணும். மொடச்சூர் சந்தை கடைக்கு வந்துடணும். பார்த்தீங்களா அடி அப்படி பார்த்தீங்களா மரண காட்டு. பார்த்தீங்களா 4 உருப்படி மட்டும்தான் ரக்கு கட்டி வச்சுக்கிறாரு. அந்த இது மட்டும் குறையவே இல்லை. அந்த வைப்ரேட் மட்டும் அவர்கிட்ட குறையவே இல்லை. இது எப்போ தான் குறையுன்னு தெரியல. இன்னும் எச்சு தான் ஆகிட்டுருக்குது ஒழிஞ்சு இன்னும் கம்மியாக முடியல. இருந்தாலும் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரோட இது வந்து பால்காரர், இது அவரோட சிஷியை. இங்கே தெரிய மாட்டேங்கிறாரு. 2 பேர் இணைஞ்சு சாதா சிங்கிள்ஸில் பட்டையை கலப்ப போகிறாங்க. இது அவருடைய புதிய கூண்டு. நம்ம சுரேஷ் அண்ணன் வடிவமைச்சிருக்கிறாரு. பூரா கிரில்லு தான். A to Z கிரில்லு தான். தன்னோட சொந்த கூண்டான பிங்க் கலர் கூண்டே எடுத்துகிட்டு இங்கேயே வந்துட்டார். இதுக்கு கார்பெண்டர் போயிருக்கிறாரு. எல்லாம் தேக்கு ரீப்பர் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இப்போது கதவு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பிங்க் கலர் கூண்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பிங்க் கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.